பூஜா ஆன்மீக நேயர்களுக்கு ஆர்டிஎம்டி பிஏ ஈஸ்வரனின் வணக்கம். ஆயில்ய நட்சத்திரம் இதனுடைய அதிதேவதை ஆதிசேஷன் அல்லது ஸ்ரீ ரங்கநாதர். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த குடும்பத்தில் அவர்கள் வழியில் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் இருந்திருப்பார்கள். என்ன காரணம்? ஆயில்யம் என்றால் ஆதிசேஷன் என்று சொன்னோம். அதில் நமக்கு ஆதிசேஷன் என்றால் பாம்பு. பால்கடலில் துயில் கொள்ளும் ரங்கநாதரை தாங்கி கொண்டிருப்பவர் ஆதிசேஷன். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம கரையான் புற்று வைக்க பாம்பு குடிகொள்ளும். அதனால் அது பாம்பு புத்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வளர்ச்சியாச்சுன்னா அது கீழிருந்து பூமியிலிருந்து மண்ணை கொண்டு வந்து அப்படியே கரையாம்புற்று உருவாகிட்டு இருக்கும். அதனால தான் நான் இங்கிலீஷில் கேன்சர் சொல்கிறோம், தமிழில் புற்றுன்னு சொல்கிறோம். அது புற்று தான் நம்ம கேன்சர். அதனால தான் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்த அந்த குடும்ப வகையறாவில் அந்த கேன்சரில் இறந்துருப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரணிக்கு இப்போ அந்த நிறையா நம்ம கிராமங்களில் அந்த பேயோட்டுறவங்களாக இருப்பாங்க, அல்லது மனநலம் பாதித்தவர்கள் இருப்பார்கள். இவர்களெல்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திர வரணிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து, அல்லது அந்த ஆயில்ய நட்சத்திர வரணிக்கு பேய் ஓட்டினா பேய் ஓடி போயிடும். மனநலம் பாதித்தவர்களுக்கு நம்ம தெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். அங்கே போய் பூஜை செய்யலாம். போயிட்டு வந்தோம்னா அந்த மனநலம் பாதித்தவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் கோர்ட்டு மூலம் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர் சொத்து பிரச்சனை வந்ததுன்னா கோர்ட்டுக்கு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துக்கிற வழியை நாம் பார்த்துக்கணும். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கோர்ட்டுக்கு போனோம்னா கடைசியில் எந்த சொத்து வராது. இப்போ கோர்ட் என்று வழக்கு என்று போகக்கூடாது. முடிஞ்ச வரையில் சமாதானமாக நாம் போக வேணும். இல்லை என்றால் அனைத்தும் இழந்து நாம் எதுக்காக போராடிடுமோ அது வீணாக போய்விடும். இதை முடிஞ்ச அளவுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு மூத்த சகோதரன் ஒரு பிறந்துட்டான், ஒரு அந்த வீட்டில் ஒருத்தன் பையன் பிறந்துட்டான் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நமக்கு சகோதரர்களுக்கு சொத்து தரமாட்டான். அவன் ஒரு கஞ்ச பையனாக இருப்பான். அதனால தான் ஆயில்யத்தில் பிறந்தால் அண்ணன் தம்பிகளுக்கு சொத்து ஒழுங்காக பகிர்ந்து தரமாட்டான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தான் கஞ்ச பையனாக இருப்பான். இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க இருந்ததுன்னா, அந்த வீட்டில் வேறொரு இனமோ வேறொரு பழக்க வழக்கமானங்களில் ஒரு குழந்தையே இவங்க தத்துப்புத்திரனா அவங்க வீட்டில் வந்துட்டு போயிட்டு ரொம்ப அதிகாரத்தோடு இருந்துக்கிட்டு தத்துப்புத்திரனா வளர்த்துற மாதிரி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தில் அந்த குழந்தைகள் அந்த வீட்டுக்கு வந்தோன்னா இங்கே அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தது போல் அவன் தத்துப்புத்திரனாக தன் மகனைப் போல அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் நமக்கு நட்சத்திரக்காரர் வீட்டில் வழியில் ஜாதி மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்த அளவுக்கு கோர்ட்டுக்கு போகாதீர்கள். முடிந்த அளவுக்கு சொத்துக்களை பேசி பஞ்சாயத்து சமாதானம் பண்ணி பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நவக்கிரகங்களில் யாரை வழிபாடு செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சனி பகவானும் வழிபாடு செய்யலாம். ஏன்னா அதுதான் சிறந்த நவக்கிரகத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர். அப்போது இந்த சனீஸ்வரனை நேரடியாக வழிபடுனா திருப்பரங்குன்றத்தில் இது முருகன் கோயிலில் இருக்கிற சனீஸ்வரனை போய் தரிசனம் பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். அல்லது இவங்க நம்ம இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணலாம். சித்திரை நட்சத்திரம் அன்றைக்கி வருது, அன்றைக்கி போயிட்டு
அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு சார்ந்து நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் காமாட்சியை எக்காரணத்தை கொண்டு ஆயில் நினச்சிக்காக மறந்துடக்கூடாது. தீராத பிரச்சனை, ஒரு நோய் நொடி வருது, பிரபலமாக ஏதாவது பிரச்சனைகள் பிரபலமாக பெரிய பிரமாண்டமாக அக்கப்போர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குன்னா முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். இப்போ மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலாம். போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்ந்துடும், முடிஞ்ச அளவுக்கு தீர்ந்துடும். இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இப்போ அதனால தான் நம்ம என்னென்னா திருப்பரங்குன்றம் போகலாம். அப்போ திருப்பரங்குன்றத்தில் முருகனையும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும், சனீஸ்வர பகவானையும் கும்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்போ பிரச்சனைன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்தால் திருப்பரங்குன்றம் சென்று, அது என்றைக்கு செல்லணும் திருப்பரங்குன்றம் அப்படின்னா, முருகனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் போகணும். அன்று திருப்பரங்குன்ற முருகனை தரிசி சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும். சரி, வருடம் ஒரு முறை எந்த வேலை இருக்குது இல்லை அப்படின்னா, வருடம் ஒரு முறை போகக்கூடிய கோயில் அது ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அமரபட்ச அஷ்டமி என்று ஆதிசேஷனை வழிபாடு செய்கிறது நல்லது. அப்போ ஆதிசேஷன் எங்கே இருக்கான்னா, இன்றைக்கி இந்த ஆதிநாராயணன் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கம் சென்று வந்தால் சிறப்பு. எந்த மாதம் போகணும்? ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் ரங்கநாதரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் அந்த தேய்பிறை அஷ்டமியில் போக சொல்கிறாங்க? ஆதிசேஷன் அட்டத்திக்கு நாகங்கள் அப்படின்னு பேர். நாகங்கள் 8, எப்படி திக்குகள் 8 அது மாதிரி இந்த பாம்பு இது வந்து 8 வகையானது. அதனால் அங்கே ஆதிசேஷன் இருக்கார். அதனால் அந்த நாளில் ஆதிசேஷனை நீங்கள் தரிசனம் பண்ணுகிற போது உங்களுக்கு கவலையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக, மிக மிக சிறப்பாக செல்வமும் வருவாயும் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.